सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं. ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் இன்னைக்கு எபிசோட் 25 ரகசியாந்தர் அந்திம் அத்தியாய். ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, மரம் வெட்டுறவர் மரத்து கிளையில் உட்காந்துட்டு எந்த கிளையை வெட்டுறாரோ அந்த கிளை மேலே உட்காந்துட்டு வெட்டிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து ஒருத்தர் அந்த வழியாக ஒருத்தர் போயிட்டுருக்காரு. அவர் இவரை பார்க்குறாரு. இவரை பார்த்து சொல்கிறாரோ, இந்த மாதிரி எந்த கேரியரை உட்காந்துருக்கீங்களோ அதே வெட்டினீங்கன்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு. இப்போ இதை கேட்டோன்னே அந்த மரம் வெட்டுறவர் சொல்கிறான், அதாவது எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது நீங்கள் கேட்காம அட்வைஸ் பண்ணால் அதை எடுத்துக்காதீங்க, அதனால் நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் மரம் வெட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவர் போயிடுறாரு. இவர் அந்த கிளையை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. வெட்டும் போது என்ன ஆகுதுன்னா, கடைசி இது அந்த கிளையை வெட்டி முடித்தோன்னா அந்த கிளையோட சேர்த்து இவரும் கீழே விழுந்துடுறாரு. அப்போ இவர் ஓடி போய் யார் இவர்கிட்ட சொன்னாரோ அவர் காலில் விழுகிறார். அவர் காலில் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க, நீங்கள் சொன்னது அப்படியே பழிச்சிருச்சு, நடந்துருச்சு, அதனால் இன்னேந்து நான் எனக்கு குருவாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. அவர் சொல்கிறாராம், இதில் என்ன பெரிய விஷயம், இது சிம்பிள் தானே, புத்தி யூஸ் பண்ணி பாருங்கள், எந்த கரையாக உட்காந்துருக்கீங்களோ அதே வெட்டினீங்கன்னா கீழே விலை தானே செய்வீங்க, இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு. ஆனால் அந்த மரம் வெட்ட ஏற்றுக்க மாட்டேங்கிற சொல்லுவார், இன்னிலேருந்து நீங்கள் தான் என் குரு, எனக்கு சொல்லுங்கள், எனக்கு வருங்காலத்தில் என்ன நடக்கும், நான் எப்போ சாப்பிடுவேன், என் ஃப்யூச்சரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சொல்லுவாரா, நான் ஒன்றும் ஆல்ரெடி நீ ஒரு தப்பு பண்ணேன், மரத்தை தப்பாக வெட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ மறுபடியும் தப்பு பண்ணுறேன், என்ன குருன்னு சொல்கிறேன், ஸோ ஆளை விடுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாராம். ஆனால் அவர் எவ்வளவோ சொல்கிறாரு, இதில் என்ன பெருசாக இருக்குது, இது ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு காமன் சென்ஸ் யோசிக்கிற விஷயம் தானே, நீ உன் புத்தியை யூஸ் பண்ணி பாரு, அப்போ தெரியும் எங்கே உட்காந்து வெட்டணும் அப்படின்னு. அவர் சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்கள் இந்த இது சொன்னீங்க, அது அந்த மாதிரி நடந்துருச்சு, காசு பழிச்சிருச்சு, அதனால் நீங்கள் என் குருவாக மாதிரி எனக்கு என் ஃப்யூச்சரை சொல்லுங்கள், நான் எப்போ சாவேன் அப்படின்னு. அப்போ அந்த இவர் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாராம். அந்த மரவெட்டர் சொல்கிறாரா, இல்லை நீங்கள் தான் என் குருவாகணும், எனக்கு கைட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் நான் எப்போ சாவேன் அப்படின்னு. இதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தார்ல, அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவர் சொன்னாரா, இப்போ தான் ஏன் சாவ போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாராம். ஸோ இதை கேட்டுட்டு அந்த மரம் வெட்டர் என்ன பண்ணுறாரா, ஓ குரு சொல்லிட்டார் நான் இப்போ சாவ போகிறேன் அப்படின்னு, அப்போ நான் கண்டிப்பாக செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்த மாதிரி படுத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒருத்தவங்க செத்தவங்க எப்படி இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து போகிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த வழி போகிற வழியாக அவர் நினைக்கிறாங்க, ஓ இவர் உண்மையிலே செத்துட்டாரு அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் அந்த ஒரு பாடை மாதிரி பண்ணி அதில் அவரை வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ போகிற வழியில் 2 ரோடு போகுது, ஒன்று ரைட் பக்கம் போகுது, ஒன்று லெஃப்ட் பக்கம் போகுது. அதில் எது சுடுகாடுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் உயிரோட தானே இருக்காரு, செத்த மாதிரி நடிக்கிறார். அப்போ அவர் அந்த நேரத்தில் கொஞ்சம் எந்திரிச்சு சொல்கிறாராம், அதாவது நான் பேசக்கூடாது தான், ஏன்னா நான் செத்து போயிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கனால நான் சொல்கிறேன், இந்த லெஃப்ட் பக்கம் போகிற வழி இருக்குல்ல, அதுதான் சுடுகாடுக்கு போகும் அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே அவர் தூக்கிட்டு அந்த எல்லாரும் அவரை அங்கேயே வச்சுட்டு ஓடியே போயிட்டாங்களா இல்லை. அதுக்கப்புறம் இதோட கதை முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் நம்ம அதோட தான் அட்டாச்சாக இருக்கும். நம்மளோட வலி, நம்மளோட ஒரு சுபாவ சன்ஸ்கார், இதுலேயே நம்ம அட்டாச்சாக இருக்கும். அந்த கண்டிஷன், மைண்டோட கண்டிஷன், இது எல்லாத்தோட நம்ம அட்டாச்சாக இருக்கும். இது இப்படி பண்ணும், இது அப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி தான் செய்யணும். ஸோ நம்ம புத்தியை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நான் எது பண்ணுறனோ அது எதுக்கு பண்ணுறேன், இந்த சன்ஸ்கார் உருவாச்சுல,
இது எதனால உருவாச்சு, ஏன் இந்த சன்ஸ்காரம் உருவாச்சு, அதை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோங்க. நம்ம புத்தியை யூஸ் பண்ணும், சிந்தன் பண்ணும், மனன் பண்ணும். வாழ்க்கை பழசு கிடையாது. வாழ்க்கை தினமும் புது புதுதா பரிவர்த்தனும் டெய்லி புதுசா நடந்துட்டு இருக்கு. இயற்கை டெய்லி புது இது காமிக்குது. ஸோ அப்போ நம்ம மட்டும் ஏன் பழசா இருக்கணும்? நாலாபுறமும் புதுமை இருக்கு. நாலாபுறமும் நிரந்தர ஒரு அபினவ கிராந்தி நடந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கை புதுசு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பரிவர்த்தனும் புதுசா இருக்கணும். ஸோ ஆனால் நம்ம மட்டும் நம்மளுடைய அந்த பழைய சன்ஸ்கார், பழைய நினைவுகள், பழைய சம்பந்தங்கள் அதிலே சுற்றிக்கிட்டே இருக்கும், அதிலே தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், அதிலே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கை புதுமையானது. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எது முடிஞ்சதோ அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இப்போ அதே விஷயத்த நம்ம மறுபடியும் சிந்திக்க கூடாது. இப்படி நடந்துடக்கூடாது, அப்படி நடந்திருக்க கூடாது. பி இன் பிரசன்ட். அதே குழப்பம், அதே கன்ஃபியூஷன், அதே டென்ஷன், அதே யுத்தத்தில் இருக்கும். இது மனசை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அப்போ எப்போ நம்ம முன்னேறுவோம்? பழைய விஷயத்துல மாற்றிட்டு இருந்தோம்னா எப்போ நம்ம முன்னேறுவோம்? வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. நேரத்தோட ஸ்பீடு உங்கள் ஸ்பீடோட ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஆனால் நீங்கள் தான் நேரத்தோட ரட்சியத்தா. இன்னைக்குள்ள அவ்வியக்த வனிலா பாபா இதெல்லாம் பற்றி சொல்கிறாரு. இந்த முரளி எவ்வளோ வாட்டி நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஹோலிக்கு அதே விஷயந்தான் பாபா சொல்லுவார். 4-5 விஷயங்கள், 5-6 விஷயங்கள் அது பாபா சொல்லிகிட்டே இருப்பார். ஹோலினா என்னது? ரங், இந்த பரமாத்மா ரங். ஹோலினா பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அடுத்து ஹோலினா சந்திப்பு. எல்லா வருஷமும் ஹோலி வருது. எல்லா வருஷமும் ஹோலி அன்னைக்கு பாபா ஒரு முரளி சொல்லுவார். உலகத்தில் உள்ளவங்களும் ஹோலி கொண்டாடுறாங்க, அவங்களும் கலரை போடுறாங்க. ஆனால் அவங்க கலர் என்ன ஆகுது? சன்சாரில் உலகத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா நாட்டிலையும், எல்லா ஸ்டேட்லேயும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஜாயிண்ட், ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் உள்ளவங்க இருக்காங்க. இந்த உலகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த மாதிரி எந்த ஒரு நாடும் இருக்காது. அந்த ஆன்மீக குரு, ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்க எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. அந்த ஆன்மீகத்தில் உயர்ந்த ஸ்டேஜ் அடைஞ்சவங்க எல்லா நாட்டிலையும் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கலாச்சாரத்துலேயும் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஜாயிண்ட் பெறப்படுத்திருக்காங்க. விதவிதமான அது செயின்ட் பிரான்சிஸ், செயின்ட் பர்னர்டு, அப்புறம் அக்கா மகாதேவி, மீரா, சில இடத்துல ராமகிருஷ்ணர், அந்த மாதிரி எவ்வளோ ஆன்மீக குருக்கள் பெறப்படுத்திருக்காங்க. ஸோ சில இடத்துல சுக்ராத், சில இடத்துல அரிஸ்டோ, சில இடத்துல ப்ளூட்டோ. ஸோ அதனால் எல்லா நாட்டிலையும், எல்லா கலாச்சாரத்துலேயும், எல்லா சொசைட்டிலையும், எல்லா இடத்துலையும் மகான் ஆத்மாக்கள் பெறப்படுத்திருக்காங்க. ஸோ பாபான்னு சொல்லணும்னா இந்த உலகத்தில் தூய்மையான ஆத்மா இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அவங்களோட தூய்மைக்கும் உங்கள் தூய்மைக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். உங்களுடையது ஈஸியானது, உங்களுடையது ஆஸ்தியில் கிடைச்சிருக்கு, உங்களது கஷ்டப்படாமல் கிடைச்சிருக்கு. உங்கள் தூய்மை 21 ஜென்மத்துக்கு கூடவே வரும். அந்த மாதிரி பாபா 5 விஷயம் இந்த முரளியில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வரதான ரூபத்தில் தூய்மை கிடைச்சிருக்கு.
ஸோ அதனால் இன்றைக்கி உள்ள முரளிலேருந்து ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க், டெய்லி அமிர்த வேலை இந்த 4 விஷயம் பார்க்கணும். இன்றைக்கி நான் என்னுடைய பழசு இதெல்லாம் வந்து எரிச்சேன்னா எரிக்கலையா, அதை எரிச்சிட்டு உங்கள் முன்னாடி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த சாம்பல், அந்த கறி இருந்ததுன்னா அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு உங்கள் சன்ஸ்காரத்தை எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை அழிச்சிருங்க அந்த சன்ஸ்காரத்தை. அது முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நான் எரிச்சேன். 2வது வந்து கலர். இந்த முரளியில் பாபா என்ன சொன்னார், கலர் அந்த பரமாத்மா ரங்கில் இருக்கும், ஞானத்தோட கலரில், குணங்களின் கலரில், சக்திகளின் கலரில், திருஷ்டியில் கலரில், பாவனாங்கிற கலரில், இறை அன்புங்கிற அந்த கலரில் மூழ்கி போயிடுங்க. ஸோ அந்த ரெண்டு கலரும் வந்து சேர்ந்து ஒன்றாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தெரியாது எந்த கலர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு, எந்த கலர் எங்கேருந்து வந்தது. ஸோ 2 கலரும் ஒன்றாயிடணும், அந்த இதில் மூழ்கி போயிடணும். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம், சாப்பாடுக்கான ரிப்ளேஸ்மெண்ட் என்னது, பிராண சக்தி. வார்த்தைக்கான ரிப்ளேஸ்மெண்ட் மௌனம். சப்தனா என்னது, கவிதை. அவாஜ்னா என்னது, அந்த போயம், பாட்டு, மியூசிக். இது 2த்துக்கான ரிப்ளேஸ்மெண்ட் என்னது, மௌனத்தில் இருக்கிறது. அடுத்து 3வது காமவிகாரத்தோட ரிப்ளேஸ்மெண்ட் என்னது, அத்தீந்திரிய சுகம். அத்தீந்திரிய சுகம் அதிகரிக்க காமம் வந்து மறைஞ்சு போயிடுது. நேற்று நம்ம கேட்டிருந்தோம் தூக்கத்துக்கான ரிப்ளேஸ்மெண்ட் என்னது. தூக்கத்துக்கான ரிப்ளேஸ்மெண்ட் வந்து சமாதி, இந்த சமாதி ஸ்திதி. தூக்கத்துக்கான ரிப்ளேஸ்மெண்ட் இறை அன்பில் மூழ்கி போயிடணும். தூக்கத்துக்கான ரிப்ளேஸ்மெண்ட் ராஜயோகம். தூக்கத்துக்கான ரிப்ளேஸ்மெண்ட் யோக நித்ரா. விழிப்புணர்வோடு உட்காந்துருக்கீங்க முழு நைட்டும், ஆனால் காலையில் எழுந்திரிச்சா யோக நித்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, காலையில் எழுந்திரிச்சா தூங்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி எவ்வளோ வந்து யோகி ஆத்மாக்கள் இருந்திருக்காங்க. அவங்க வந்து எப்பயுமே கீழே படுக்கவே இல்லை. அது வந்து டைம் வேஸ்ட்டுன்னு நினச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து டைம் வேஸ்ட் ஆகுது, தூங்குறதுல கனவுல டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அது வந்து தேகபானில் இருக்கும், என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது தூக்கத்தில். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி அந்த புக்கில் வந்து நான் ஸ்லீப்பிங் செயின்ட், தூங்காத சன்னியாசிகள் அப்படின்னு அதை பற்றியும் எழுதியிருக்காங்க. ஸோ உயர்ந்த கான்ஷியஸில், உயர்ந்த ஸ்திதியில் இருக்கும்போது நம்ம தூங்க முடியாது. அப்போ விழிப்புணர்வோடு இருப்போம். அவரை பொறுத்த வரைக்கும் 2மே ஒரே ஸ்திதியாக தெரியும். தூங்கினாலும் ஒரே மாதிரி இருப்பார், தூங்காட்டியும் ஒரே மாதிரி இருப்பார். தூங்கினா டிஸ்டர்ப் ஆகிட்டோம் அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த இறை அன்புங்கிற அந்த கலரில் மூழ்கி போகணும். எப்படி வந்து அவர் கலர் நம்ம மேலே பூசிக்கிறது, அந்த கலரில் எப்படி நம்ம மூழ்கி போகிறது, ஏதாவது ஸ்தூலமாக நம்ம போகிறது இருக்கா? ஸோ இப்போ நம்ம எண்ணங்களும் பாபா எண்ணங்களும் ஒன்றாயிடணும். முரளியில் வரக்கூடிய அந்த வார்த்தையும் என்னுடைய எண்ணங்களும் ஒன்றாயிடணும். முரளியில் வர எண்ணங்களும் என்னுடைய எண்ணமும், முரளியில் வர வாக்கியங்கள், நம்ம மனதின் பாவனை 2மே ஒன்றாயிடணும். அதனால் எந்திரிக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் இந்த சிந்தனை பண்ணணும். அதாவது நான் சேவையில் அவ்வளோ பிஸி ஆகிட்டேன், எனக்கு சிந்தனை பண்ணவே நேரம் இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. சிந்தனை பண்ணாமல் ஒரே சேவையில் பிஸி ஆகிட்டேன், அப்போ புத்தி வந்து பிளண்ட் ஆகிடுது. ஏன்னா அதையே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் புத்தி வேலை செய்யாது. அதை பற்றி சிந்திக்கணும். அதனால் புத்திக்கு வந்து டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்கணும். ஏதாவது எழுதணும், ஏதாவது வந்து பண்ணும். இல்லாட்டினா அதே வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி ஆகிடும். அமிர்த வேலை போவோம், அப்புறம் கிளாஸுக்கு போகணும், அதுக்கப்புறம் சேவை செஞ்சோம், அதெல்லாம் பண்ண அப்புறம் தூங்கிட்டோம். அந்த செக்கு மாடு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே ரிப்பீட் பண்ணி
அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறோன்னு. அதே சேம் விஷயத்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எப்பயாவது பிக்னிக் போவாங்க, விளையாடுவாங்க, அப்புறம் மறுபடியும் வந்துடுவாங்க. அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அவங்க லைஃப்பில். ஏதோ ஒரு புதுமையும் இல்லை, சிந்தனை இல்லை, அதை பற்றி அவங்க விசார் பண்ணுறதில்ல. ஏதாவது நவீனதா, ஏதாவது ஒரு கவிதை எழுதணும், ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், நியூஸ் எழுதணும். ஏதோ ஒரு ஜெர்னலிஸ்ட் உட்காந்துருக்காரு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், ஒரு ராஜ்நேதா இருக்காரு, அங்கே முன்னாடி ஒரு 15 ஜெர்னலிஸ்ட் இருக்காங்க. அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்க? ஃபுல் விழிப்புணர்வோடு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அந்த மினிஸ்டர் என்ன சொல்லுவாரோ அது வந்து அவங்க நியூஸ் பேப்பரில் போட்டாகணும், அவங்க டிவியில் போட்டாகணும். அப்போ வந்து அவங்க வந்து நோட்ஸ் எடுக்கணும். அப்போ யாருக்கு நோட்ஸ் எடுக்க தேவையில்லையே, அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்க? சரி சரி அவர் ஏதோ சொல்கிறாரு போல இருக்கு மினிஸ்டர் அப்படின்னு அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க புத்தி வந்து கிரியேட்டிவாக இல்லை, அதை கிரகணம் பண்ணிக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ இங்கே முரளி கேட்கும் போதும் அதே சிந்தனை பண்ணுங்க. இதை வந்து நான் நாளைக்கு வந்து நியூஸ் பேப்பரில் போட்டாகணும், நாளைக்கு நியூஸில் டிவியில் இந்த இதை போட்டாகணும். அப்போ நான் எப்படி வந்து இதை கேட்பேன்? அப்போ வந்து எல்லாத்தையுமா போடுவோம்? 1 மணி நேரத்துக்கு அவ்வளோதான் போடுவேன். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கான அந்த இம்பார்ட்டண்ட் இதுதான் போடுவோம். ஸோ அப்போ அது கேட்குறவங்களுக்கு வந்து ஆஹா எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து போடணும். யார் வந்து இந்த மாதிரி எழுதுனா, யார் இந்த மாதிரி நியூஸ் போட்டா அப்படின்னு அவங்க கேட்கணும். ஸோ இதெல்லாம் கூட ஒரு கலை தான். அப்போ நமக்குள்ளார உள்ள கலையை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கான ஒரு லட்சியம் வைக்கணும், முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அதோட ரிசல்ட் இருக்குன்னா என்ன ஆகணும்? அதில் வந்து க்ரோத் இருக்கணும். ஏதோ ஒரு கிளாஸ் கேட்குறீங்க, இல்லை ஏதோ கிளாஸ் பண்ணுறீங்க, முரளியில் உட்காந்துருக்கீங்க, முரளிக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? நம்ம ரிசல்ட் வந்து க்ரோத்தாக இருக்கணும். முரளி கிளாஸில் போய் எழுதும்போது கூட எப்படி எழுதணுமா, அதே மாதிரி எப்படி இருக்கோ அதையே எழுதிட்டு வந்துட்டோம், அப்புறம் அந்த டைரி வீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னு இல்லை. ஸோ அது எழுதுறது கூட நவீனதாவாக எழுதணும். ஏன்னா எழுதுறது கூட ஒரு விதமான கலை தான். இல்லைன்னா அந்த செக்கு மாடு மாதிரி அப்படியே அதே தான் சுற்றிக்கிட்டே இருப்போம். சுபாஷ் சந்திர போஸோட பெரிய பிரதர் சரத் சந்திர போஸ், அவர் ஒரு வாட்டி ட்ரெயின்லேருந்து போயிட்டு இருந்தார். காலைல 3 மணி டைம் வாஷ்ரூம் போனார். அவர் தூக்கத்தில் இருந்தார். வாட்ச் எடுத்தார். ட்ரெயின் போயிட்டே இருந்தது. ட்ரெயின் கீழே, அந்த வாட்ச் வந்து கீழே விழுந்துருச்சு அவரோட அந்த தூக்க கலக்கத்தில். ஸோ அது சாதாரண வாட்ச் இல்லை, ஏன்னா ஃபாரின்லேருந்து யாரோ அவருக்கு வாட்ச் கொடுத்துருந்தாங்க. அவர் அந்த கால் நேரத்தில் எந்திரிச்சு போகும்போது அந்த வாட்ச் அவர் கையிலேருந்து கீழே விழுந்துருச்சு ட்ரெயினில். இப்போ ட்ரெயின் வந்து ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கு, வெறும் இருட்டாக இருக்குது, எங்கேயும் வெளிச்சம் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் அவர் அந்த ட்ரெயினோட செயினை இழுத்துடுறாரு. அப்போ டிடி வந்து கேட்குறாரு, ஏன் வந்து இதை இப்படி பண்ணீங்க? அப்போ அவர் சொன்னார், இந்தமாதிரி வாட்ச் விழுந்துருச்சு அப்படின்னு. ஆனால் ட்ரெயின் வந்து எவ்வளோ தூரம் முன்னாடி வந்துருச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த வாட்ச் வந்தோடனே செயினை பிடிச்சி இழுச்சிடுறாரு. அப்போ இந்த டிடி வந்து கேட்குறாராம், சரி வாட்ச் வந்துருச்சுன்னு சொல்லிங்க, இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி முன்னாடி வந்துருச்சு, இருட்டாக இருக்கு, எப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், இந்த மாதிரி அந்த ட்ரெயின் விழுந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா என்னோடய சிகரெட் வந்து எரிஞ்சிட்டு இருந்தது, அந்த சிகரெட்டையும் அந்த பக்கத்தில் போட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து அது பக்கத்தில் தான், பின்னாடி தான், 1 ஃபீட்டு முன்னாடி தான் என்னோடய வாட்சும் இருக்கும். சரின்னு அவர் இறங்கி போகிறாரு. அந்த சிகரெட் எரிஞ்சிட்ருக்கு, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் வாட்ச் இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னா அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சாங்க. எப்படி உங்களுக்கு அந்த நேரத்தில் இப்போ இந்த மாதிரிலாம் தோணுச்சு? எங்கே நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்க, இந்த மாதிரி வாட்ச் காணா போனோம், சிகரெட்டு இந்த மாதிரி கொளுத்தி போடணும் அப்படின்னு. இப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் எங்கேயும் படிக்கவும் இல்லை, இதுக்கு முன்னாடி என் வாட்ச் எங்கேயும் தொலையலை. ஒரு வேளை அவங்க பிகேவாக இருந்தால் கேட்டிருப்பாங்க, நீங்கள் எந்த முரளியில் படிச்சிங்க, எப்படி பாபா அவங்கள டச் பண்ணார் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளோட முழு கவனமும் முழு சக்தியும் அந்த ஒரு இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடணும்.
ஸோ அதனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் கவனம், ஃபுல் சக்தியும் அந்த இதில் நம்ம ஈடுபடுத்திடணும். அப்போ இது வந்து ஒரு நாளில் நடக்காது, அதுக்கு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் தேவை. அப்போ தான் வந்து அந்த அச்சானக் பேப்பரில் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஏன்னா பரிஸ்திதி வந்து சொல்லிட்டு வராது, அதுக்கு நம்ம டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை இதில் நான் சொல்லிட்டா வருது, இன்னைக்கு மத்தியானம் நான் வரப்போகிறேன் அப்படின்னு திடீர்னு தான் வரும். பாபா அச்சானக்கான பாட்டுன்னு சொல்கிறோம், அதில் நம்ம எவர் ரெடியாக இருக்கணும். அப்போ தான் பாஸ் ஆக முடியும். ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா முழு விழிப்புணர்வோடையும், முழு ஃபோக்கஸோடையும், முழு ஆத்மாபிமானி ஸ்தித்தியோட நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும்? ஸோ நம்ம முழு கவனத்தையும், ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா பாபாட்ட கேளுங்க, பாபா இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும்? நிறைய நேரத்தில் நம்ம பாபாட்ட ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் கேட்குறோம், ஆனால் அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம மனசில் உள்ள சொல்யூஷனாக தான் இருக்குது, அதாவது நம்ம மைண்டோட ப்ரொஜெக்ஷனாக தான் இருக்குது. ஒரு குமார் வந்து என்கிட்ட சொன்னார், அதாவது நான் மதுபனில் வரும்போது பாபா குடிசையில் உட்காரும்போது பாபா என்னை பார்த்து சொன்னாராம். அந்த மாதிரி அவருக்கு டச்சிங் வந்துதான், இந்த மாதிரி நீ உடம்பு சரியாக கவனிச்சிக்கிறது இல்லை, அதனால் இங்கே மதுபனில் வந்திருக்கீங்கன்னா நல்லா 3 வேலையும் நல்லா சாப்பிடு, இரவு பகலும் நல்லா சாப்பிடு அப்படின்னு பாபா சொன்ன மாதிரி எனக்கு டச்சிங் வந்தது. இதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். நான் அவர்கிட்ட அதான் சொன்னேன், சரி அப்படி உங்களுக்கு தோணுதான் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காரியம் வந்து எரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாபாவோட கலரில் நம்மளும், அவரோட அந்த கலரில் நம்மளும் மூழ்கி போயிடணும். ஸோ ஏதோ ஒரு பழைய விஷயம் இருக்குன்னா அதை வந்து பழசையே தூக்கிட்டு எவ்வளோ நாள் தான் அந்த பழசையே தூக்கிட்டு அலைவீங்க? அந்த பக்தியில் கூட காமிச்சிருக்காங்க, சங்கர் வந்து அந்த சக்தியை வந்து 6 மாதம் தூக்கிட்டு அலைஞ்சிட்டே இருந்தாங்க அப்படின்னு. ஸோ ஒரு வாட்டி நீங்களே வந்து உங்களை செக் பண்ணி பாருங்கள், என் மனசில் யாராவது சக்தி இருக்காங்களா, அதை நான் வந்து இன்னும் தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லாஸ்ட் வந்து மிலன் மனான், பாபா கூட சந்தீப். இதுக்கு வந்து 2 ஹோம்ஒர்க், ஒரு சக்கரம் வரையணும், அதில் வந்து இந்த 4 விஷயங்களை வந்து பாருங்கள். காலையில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பழசு எல்லாத்தையும் எரிச்சிட்டேன்னா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பண்ணிட்டேன்னா இதெல்லாம் முடிஞ்சு போட்டோம். பாபாவோட கலர் எனக்குள்ளார வருதா, ஞானத்தோட கலர் எனக்குள்ளார வருதா, மதுபனோட கலர் எனக்குள்ளார வருதா, அந்த பரமாத்மா அன்பின் கலர் எனக்குள்ளார வருதா, அந்த சமர்ப்பனோட கலர் எனக்குள்ளார வருதா, அந்த சிந்தன் பண்ணுங்க. இதை தவிர மற்ற எல்லா சிந்தனும் வேஸ்ட் சிந்தன் தான். முரளியோட சிந்தனை மட்டும்தான் சிரேஷ்டமான சிந்தனை. ஒரு முரளி எடுங்க, டைரி எடுங்க, அதுலேருந்து 15-20 பாயிண்ட் எழுதுங்க. இப்போ முழு நாளும் வந்து அதை பற்றி சிந்தன் பண்ணுங்க. நடுப்புற முழு நாளையும் எடுத்து அதை பற்றி சிந்தன் பண்ணுங்க. அப்போ தான் மனசு வந்து மேலே போகும், அப்போ தான் மனசு மேலேயே இருக்கும். மனசோட சுபாவம் என்னன்னா அது கீழே போய்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் எப்படி வந்து ஒரு பால் வந்து படியிலேருந்து போட்டிங்கன்னா அது கீழே தான் போயிட்டே இருக்கும், மேலே வராது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி மனதோட சுபாவமும் அதுதான், அது வந்து கீழே நோக்கியே தான் போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு முயற்சி தேவை. அப்போ என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று தேவை தானே அதுக்கு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க, அதை பற்றி நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுலேயும் சில பெண்டிங் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து நான் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இதை சிந்தனை பண்ணணும். ஸோ அடுத்து வந்து ஒரு போஸ்டர் வந்து நீங்கள் பண்ணணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஹோலினா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இது வரைக்கும் எது நடந்து முடிஞ்சதோ அது முடிஞ்சு போச்சு. அதை ஏன் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்? இவங்க இப்படி பண்ணக்கூடாது, அவங்க அப்படி பண்ணக்கூடாது, இவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து சிந்தனை பண்ணக்கூடாது. இதில் வந்து பாபா என்ன சொல்கிறேன்னா, நோ கொஷின், ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வியே இருக்கக்கூடாது. ஏன்னு மனசில் கேள்வி வந்ததுன்னா அதுக்கான பதில் என்னது, இது வந்து பேப்பர், நான் வேர்ல்டு ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து ஒரு பரீட்சை வந்திருக்கு லைஃப்பில், அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். அடுத்து வந்து ஏன்
ஏன் இப்படி நடந்தது, அதுக்கான பதில் என்னது, நத்திங், எதுவும் புதுசு இல்லை அப்படின்னு. அப்புறம் ஏன் இப்படி நடக்குது, எதனால, 3 கொஸ்டின் வந்து இங்கே பாபா கேட்குறாங்க. கியூ, ஏன், மனசு இதான் சொல்லுது ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு. நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லுங்கள். அது வந்து பேப்பர். நம்ம திரிகால்தர்ஷியாக இது மேலே வெற்றி அடையணும். மனசில் வை வந்ததுன்னா அது பேப்பர், வாட்னு வந்ததுன்னா நத்திங் நியூ. இது புதுசு எதுவும் இல்லை, இப்படி தான் நடக்கும். பிரச்சனைகள் வரும், விக்னங்கள் வரும், தடைகள் வரும், பேப்பர் வரும், இது எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். எவ்வளோ பெரிய பதவி கிடைக்க போது, அப்போ பேப்பர் வந்து சிம்பிளாக இருக்குமா? ஐஏஎஸோட எக்ஸாம் எவ்வளோ டஃப்பாக இருக்கு. ஏன்னா அந்த பெரிய போஸ்ட்ல உள்ளவங்க வந்து எங்கே இருக்காங்க, அது கீழே உள்ளவங்க வயசானவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ நல்லா படிச்சுட்டு எஸ்டிஎம் ஆயிடுறாங்க, கலெக்டர் ஆயிடுறாங்க, அவங்களுக்கு கீழே பெரியவங்களாம் வேலை செய்கிறாங்க. சும்மா நல்லா படித்தவங்க பாஸ் ஆனதுனால அந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் அவங்க வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தின் மூலியமாகவும் கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் அடுத்த வாட்டு மனசில் வந்ததுன்னா, அடுத்து ஹவு, கேஸு, எப்படி அப்படின்னு ஒன்று கேள்வி வந்ததுன்னா, இதெல்லாம் மாயா வந்தது, நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. இது 3 அவ்வளோதான். ஸோ அதனால் இன்றைக்கி எந்த கொஷினும் கிடையாது, நோ கொஷின். இந்த கேள்வி தான் நம்மளை வந்து பைத்தியமாக்கிடுது. இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவர் வந்து ரொம்ப நல்லவர், இதில் நம்ம போகக்கூடாது. எல்லாத்துலேயும் நியூட்ரலாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். அடுத்த ஹோம்ஒர்க், சைலண்ட் பிளெஸிங் ப்ராக்டிஸ். ஏதோ ஒரு ஆத்மா இருப்பாங்க, ரொம்ப அசுரி சம்ஸ்காரோட எதிரியான ஆத்மாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சைலண்ட்டாக என்ன பண்ணுங்கன்னா, மனசால் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருங்க, சுபபாவனை கொடுங்க, சுப காமனை கொடுங்க. அது கூடவே ஒன்று இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஹக். இதை வந்து சந்திப்பு, யாரை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அவங்கள வந்து ஹக் பண்ணுங்க, அவங்கள வந்து மனசால் கட்டி பிடிங்க. அதுக்காக நேராக போய் கட்டி பிடிக்க வேண்டாம், மனசால் ஹக் பண்ணுங்க. இவங்க எல்லாரும் வந்து சிரேஷ்டமான ஆத்மாக்கள். யாரெல்லாம் வராங்களோ அவங்கள வந்து சிரேஷ்ட பாவனையோட ஹக் பண்ணுங்க. பாரதத்தில் கூட மாதா அமிர்தான்னு இருக்காங்க, அவங்க ஹக்கிங் அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க யார் வந்தாலும் அவங்கள வந்து கட்டி பிடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த அம்மாவோட சுபாவம் இருக்கு. ஸோ அதனால் யாரை வந்து நம்ம ஹக் பண்ணும், யார் வந்து நம்ம எதிரியாக இருக்காங்களோ, யாரை பார்த்தா நம்ம பிடிக்கலையோ, எப்படி வந்து மனதால் அவங்கள வந்து ஹக் பண்ணும். இவங்க பிரபு பரிவார ஆத்மாக்கள், இவங்க வந்து மகான் ஆத்மாக்கள். இது சின்ன முன்ன சன்ஸ்கார், அது இப்போ இருக்குது, அது போயிடும். அந்த ரஹம் பாவம், அந்த கருணை பாவம், அந்த சிரேஷ்ட பாவனை இருக்கணும். யார் விக்னங்கள் போடுறாங்களோ அவங்க வந்து பப்ளிசிட்டி ஏஜென்ட். அவங்க நம்மளோட பப்ளிசிட்டி ஃப்ரீயாக பண்ணிடுறாங்க. அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டவும் இருக்கணும். நம்ம அவங்க எதாவது சொன்னாலும் அதை நம்ம லைட்டாக எடுத்துக்கணும், இல்லாட்டினா டென்ஷன் ஆகிடுவோம். ஸோ அதனால் இந்த 5 ஹோம்ஒர்க் நம்ம இன்றைக்கி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சக்கரம் பண்ணணும், அதில் இந்த 4 விஷயம் எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்னிங், எரிச்சிடணும். கலரிங், பாபாவோட கலர் எனக்குள்ளார வருதா அப்படின்னு அதையும் பார்க்கணும். அடுத்து யூனியன், ஜலானா ரங்னா பிந்தி வைக்கணும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அடுத்து ஹோலியோட ஒரு ஸ்லோகன் நீங்கள் ரெடி பண்ணணும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எது முடிஞ்சு போச்சோ முடிஞ்சிருச்சு, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. 2 பேர் சந்திக்கிறாங்க கார்டனில், 2 வயசானவங்க சந்திக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கை முழுவதும் என்ன நடந்தோ அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு தான். அவங்கள்ட்ட இப்போ எதுவும் புதுசு இல்லை, என்ன பண்ணுறது, அதே பல பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் வந்து கஷ்டப்பட்டேன், நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னு 2 பேரும் பழசே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல வந்து ஒருத்தவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதும் ஒருத்தவங்க மற்றவங்கள வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. சைன் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒருத்தவங்க மற்றவங்க. அதுக்கப்புறம் திரும்பி
திரும்பி போயிடலான்னு நினைக்கிறாங்க, தூரமாக போயிடலான்னு நினைக்கிறாங்க, அப்புறம் தனியாக போயிருக்காங்க. தனியாக போயிருக்கும்போது மறுபடியும் அன்பு வந்துடுது, மிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து சேர்ந்துக்கிறாங்க, மறுபடியும் வந்து சேர்ந்து சண்டை போடுறாங்க, அதுக்கப்புறம் தூரம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனில் பிளாக் பண்ணுறாங்க, அன்பிளாக் பண்ணுறாங்க, ஃபோன் பிளாக் பண்ணுறாங்க, அன்பிளாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து ரொம்பவே தூரம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க புரிய வருது அதுதான் உண்மையான அன்பு அப்படி. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லை, இது வந்து மறுபடியும் அந்த இதை சுற்றிக்கிட்டே இருக்குது, அந்த சர்க்கிள். ஸோ அதனால் இந்த ஹோலி பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஸ்பிரிச்சுவல் ஹக் எல்லா ஆத்மாக்களும் என்னுடைய ஒன்று. அடுத்து வந்து சைலண்ட் பிளெஸ்ஸிங், எல்லாருக்கும் ஒரு சைலண்ட் பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதம் கொடுங்க. அடுத்த லாஸ்ட் வந்து நோ கொஷின், கியூ கியா இதெல்லாம் இல்லை. ஸோ கேள்வி வந்ததுன்னா எதுக்கு வந்தது, நான் ஸ்டூடெண்ட்டு பேப்பர் வந்திருக்கு அதை பாஸ் பண்ணும், இதில் நத்திங் நியூ. மாயா ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு முரளியோட சாரம். ஸோ ஹோலியில் இன்னொரு விஷயம் பாபா சொல்லுவார், ஹோலினா தூய்மை, பியூரிட்டி பற்றியும் பாபா சொல்லுவார். ஓம் சாந்தி. सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान